வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்வர் பாத்திரத்தை வந்து எப்படி வந்து பளிச்சுன்னு வெள்ளையா ஆக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பா வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி வந்து அதை வந்து வாஷ் பண்றது, அதாவது எப்படி பளிச்சாக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். சில பேர் அதுக்கு வந்து பேஸ்ட் போட்டு, கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, பேஸ்ட் போட்டு வாஷ் பண்ணி பார்ப்பாங்க. சில பேர் விபூதி போடுவாங்க. சில பேர் அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே வந்து போட்டு வாஷ் பண்ணி பார்ப்பாங்க. பட் அதெல்லாமே வேஸ்ட்டுங்க. இது வந்து நல்ல ஒரு ரெமெடி, நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் சூடு ஆகட்டும். சூடு ஏறினதும் வந்து நம்ம வந்து 2 பொருளை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பேக்கிங் சோடா. இங்கே பாருங்கள், பேக்கிங் சோடா இருக்குது இல்லையா, பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விம் லிக்விட் எடுத்திருக்கேன். விம் லிக்விட் அப்படி இல்லைன்னா பிரில் லிக்விட், எது உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது 2 ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் விம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து விம் பார் வந்து பேக்கிங் பவுடரோட ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நுர வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் பாருங்கள், நான் வந்து இந்த கிளாஸ் எல்லாமே இதில் உள்ளே போடுறேன். ஸோ கிளாஸ் எல்லாம் போடுறேன். பாருங்கள், இந்த கிண்ணெல்லாம் பாருங்கள். இப்போ பார்க்கலாம் இதெல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு ஆக போகுதுன்னு. ப்ளஸ் வெள்ளி சொம்பு, இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த தண்ணியில் அப்படியே வந்து மூழ்கட்டும். ஸோ நீங்கள் 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து சில்வர் பாத்திரத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பிளேட் எல்லாம் போடுறீங்க, இப்போ சில்வர் பிளேட் எல்லாம் இருக்குது, சில்வர் பிளேட் எல்லாம் போடணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து திருப்பி போடலாம். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம பாத்திரத்தெல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக வந்து ஸ்க்ரப்பில் எடுத்தாலே போதும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பூஜை சாமான் அப்புறம் சில்வர் பாத்திரம் நம்ம எப்படி வந்து நம்ம வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து லைட்டாக வந்து நீங்கள் போட்டு அதை வந்து தேய்க்கலாம். சொம்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே கருப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் இவ்வளோ நேரம் தேய்க்க வேண்டியதாச்சு. இப்போ லைட்டாக கருப்பாக இருக்கும் போதே நீங்கள் வந்து நல்லா ஒரு தேய்ச்சாலே வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு வந்துடும். ஸோ ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போ வந்து நம்ம பூஜை சாமானை வந்து வாஷ் பண்ணுவோமோ அப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாத்திரத்தை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா வந்து கருப்பாக இருந்தது. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு வாட்டி தேய்ச்சிருக்கேன். ஸோ இன்னும் 3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் தேய்ச்சிட்டேன். இன்னும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்பவும் போல் வீக்லி ஒன்ஸ் வந்து தேய்ச்சிக்க வேண்டியது தான். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சில்வர் பாத்திரம் கருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெமெடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.